வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இளநரை இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஹேர் பேக் என்ன ஹேர் பேக்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இளநரைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். இளநரை சின்ன வயசுலேயே நரைச்சிடுச்சு, அதுக்கு நம்ம கெமிக்கல் ஹேர் டை எதையும் யூஸ் பண்ண முடியாது. நேச்சராகவே நம்ம முடியை எப்படி பிளாக் ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இளநரையை ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக அதை மறுபடியும் நரை இல்லாமல் பண்ண முடியாது. அதை மறைக்கிறதுக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒயிட் ஹேரே இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியுமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் அந்த இளநரையை மறைக்கிறதுக்கு நம்ம நேச்சராக பண்ண முடியும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட முடிங்க. என்னோட முடி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஃபில் மட்டும் நரைச்சிருக்கும், நுனி முடியெல்லாம் நரைக்காமல் பிளாக்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இளநரை. சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நரைச்சிருச்சு. நான் கோகோனட் மில்க்லாம் போட கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ ரொம்ப நரைச்சிருச்சு. அதனால் நான் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணேன். அதாவது மருதாணியும் அவுரியும் அடுத்தடுத்த நாள் போடும்போது எனக்கு அருமையான ரிசல்ட் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது மருதாணி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. ப்ரௌன் ஹேராக மாறிடுச்சு. என்னோடய ஒயிட் ஹேர் எல்லாமே ப்ரௌன் ஹேராக மாறிடுச்சு. ஒயிட் ஹேர் துளி கூட தெரியல. எல்லாமே அந்த மருதாணி கலரில் வந்துருச்சு, ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ இது மேலேயே நம்ம அவுரி ஆட் பண்ணும்போது நல்ல பிளாக்கிஷாக சூப்பராக இருக்குங்க. அருமையான ரிசல்ட் இருக்குது. மருதாணி ஹேர் பேக் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு தான் அவுரி ஹேர் பேக் போடணும். இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களோட முடி நல்லா பிளாக்காக இருக்கும். மருதாணி பொடியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பச்சையாக சேர்த்து அரைச்சி போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அரைச்சி போடுங்க. நிறைய போடுங்க. முடி கொட்டிருங்கிற சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு முடி கொட்டிருங்கிற பயமே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். முடி கொஞ்சம் கூட கொட்டுறது இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். மருதாணி ஹேர் பேக்கோ அவுரி ஹேர் பேக்கோ போட்டு இது வரைக்கும் முடி கொட்டலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருக்குது, கொட்டுறதில்ல. அதனால் நீங்கள் தைரியமாக மருதாணி ஹேர் பேக்கோ இல்லை அவுரி ஹேர் பேக்கோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் மருதாணி ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். இதில் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை இலையாக தாங்க அரைச்சி போட போகிறேன் மருதாணி ஹேர் பேக். நீங்கள் பவுடர் இருந்தாலும் பவுடரும் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் டீ தூள்லையோ இல்லை நீங்கள் சுடுதண்ணிலையோ போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை இலை கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மருதாணி இலை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது லெமன் மட்டும் ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு முடியல நல்லா ஒட்டுங்க, அந்த கலர் நல்லா பிடிக்கும். 1 மணி நேரம் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்கிறது உங்களோட விருப்பம். நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயில் டைமில் போடுங்க. வெயில் டைமுங்கிறது 11 மணிலேருந்து 2 மணி அந்த டைமுக்குள்ளே நல்ல உச்சி வெயிலில் போடுங்க. மார்னிங்கோ இல்லை சில்னஸ் இருக்கிற இடத்துலையோ இருக்காதீங்க. ஏசிலலாம் இருக்கவே கூடாது. மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு நான் போய் ஏசியில் உட்காறேன் அப்படின்லாம் ஏசியில் உட்காந்துடாதீங்க, தலைவலி வந்துடும். நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபாகவே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு லேயராக பிரித்து அப்படியே நீங்கள் தடவுங்கங்க. உங்களுக்கு நல்லா தடவுறதுக்கு வரும். இல்லை நீங்கள் நல்லா ஃபுல் கலர் பிடிக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது ஹெல்ப்புக்கு வச்சு நீங்கள் ஹெல்ப் மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இன்னும் சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. நான் 2 ஹேர் பேக்குமே செல்ஃபாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு திட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே ஒட்டியிருக்கோம், அங்கங்கே ப்ரௌன் ஹேர் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக லேயராக எடுத்து அப்ளை பண்ணினீங்கன்னா டூ குட்டுங்க. செம்ம ரிசல்ட் கிடைக்குது. அருமையான ரிசல்ட்டு உண்மையாகவே. உங்களுக்கு ஒயிட் ஹேர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணலாங்க. மற்ற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. எனக்கு எல்லா முடியுமே ஒரே மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா முடிக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் ஈவனாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். முடி உதுறதோ ஸ்ப்ரிட்டன்ஸ் வருதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நார்மலாக இருக்கும் உங்களோட ஹேர். மருதாணி ஹேர் பேக்குக்கும் அவுரி ஹேர் பேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மருதாணி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட முடி அப்படி ஒரு சில்கியாக ஷைனிங்காக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் மருதாணி ஹேர் பேக் போடும்போது. இதே நீங்கள் அவுரி ஹேர் பேக் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுரி ஹேர் பேக் கொஞ்சம் பிசு பிசு போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க.
அவரி ஹேர் பேக்கில் இப்போ நான் போட்டு வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அது கலர் நல்லா பிடிச்சிருச்சு, கலர் வந்து நல்ல பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் முடி வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெண்டுக்குமே ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே ஷாம்பு யூஸ் பண்ணி ஷீகக்காவோ நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு நார்மல் வாஷ் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் அவரி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமும் நீங்கள் நார்மல் வாஷ் தான் பண்ணணும். இந்த மாதிரி கொண்டை போட்டதுக்கப்புறம் 1 or 2 hours வரைக்கும் வச்சுருக்கலாங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் 1/2 hour to 45 minutes வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்னோடய ஒயிட் ஹேர் எல்லாமே ப்ரௌன் ஹேராக மாறிடுச்சு. இதுதாங்க நம்ம மருதாணிய ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதாங்க. என்னோடய ஸ்கால்ஃபில் உள்ள ஒயிட் ஹேர் எல்லாமே ப்ரௌன் ஹேராக மாறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம அவரி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 times மட்டும் 15 days ஒன்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா போதுங்க. உங்களோட பிளாக் ஹேர் அப்படியே இருக்குங்க. ப்ரௌன் அந்த ஒயிட் ஹேராக மாறுறதே இல்லை. ரொம்ப லேட் ஆகுது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் குளிச்சிங்கன்னா கூட அந்த கலர் போகிறது இல்லை. நான் எப்படியும் வாரத்தில் 2 நாள் தலை குளிப்பேன். ஆனால் எனக்கு அந்த 1 மாதம் வரைக்கும் அந்த பிளாக் ஹேர் வந்து நல்லா அந்த கலர் வந்து போகாமல் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரில் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு வரைக்கும் இருக்கும். ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் இருக்கும் ஆர்டிஃபிஷியலான கலர் நம்ம அப்ளை பண்ணும்போது. ஆனால் நேச்சரான கலரில் நம்ம அது கிடைக்குது அப்படிங்கிறபோது ரொம்ப ஹாப்பி தாங்க. அவரி நல்ல பிராண்டான ஒரு அவரி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க, அவரி பொடியாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு ஓகே அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் 2 பிராண்டை யூஸ் பண்ணேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போது நம்ம அவரி பொடியை அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளந்து எடுத்தேங்க. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை இலையாக அரைச்சிட்டு போடலாமான்னு கேட்பீங்க. எனக்கு என்னமோ பச்சை இலையாக போடுறத விட பவுடராக போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அளந்து எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. சுடுதண்ணி ஊற்றும் போது இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்குது. அதனால் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக கரைச்சி விடணும். எப்படியும் கட்டி பிடிக்கும், கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால கட்டி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கரைச்சி விடணும். 40+, 50+க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாதத்தில் 1 நாள் அப்ளை பண்ணினா போதும். உங்களோட முடி நல்லா பிளாக்காக 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், முடி கொட்டுமோ அப்படின்னு. அந்த பயமே தேவையில்லைங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஆனால் நீங்கள் முதல் நாள் மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு அடுத்த நாள் அவரி ஹேர் பேக், இந்த 2ம் தான் ப்ராசஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் அவரி போட்டால் என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதாவது நம்மளோட ஒயிட் ஹேரை ப்ரௌன் ஹேராக மாற்றி அதுக்கப்புறம் பிளாக் ஹேராக மாற்றுறதா இங்கே இருக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது 100% நேச்சரான பிளாக் ஹேர் ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அவரி ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. அவரி ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரேண்டமாக தான் 2மே அப்ளை பண்ணினேன். கரெக்டாக எடுத்தெல்லாம் அப்ளை பண்ணலை. அதுக்கே எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிது. நீங்கள் கரெக்டாக லேயராக எடுத்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பிளாக் ஹேர் கண்டிப்பாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அவரி தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அது நல்ல பிராண்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதில் தான் பிரச்சனை. மருதாணி ஹேர் பேக் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்கு வேணால், ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. பயப்படவே தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மருதாணியில் எந்த பயமும் தேவையில்லை. அவரியில் தான். அவரி உங்களுக்கு நல்ல பிராண்டு கிடைக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் போட்டு ஆயில் அப்ளை பண்ணலாமா, ஆயில் அப்ளை பண்ணால் கலர் போயிடுமா அப்படிங்கிற பயமே தேவையில்லைங்க. ஆயில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னும் கேட்டால் ஆயில் அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அந்த பிளாக் வந்து இன்னும் நல்லா டார்க்காக தெரியுங்க. ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹேர் நல்ல டார்க்காக தெரியும். அதனால் நீங்கள் தைரியமாக ஆயில் அப்ளை பண்ணலாம். அவரி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நார்மல் வாஷ் தான் பண்ணணுங்க. ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது. ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். நீங்கள் உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு 4 ட்ராப் வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். டைரெக்டாக மேலே தலையில் ஊற்றி அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் கலரும் போயிடும். நீங்கள் அவரி ஹேர் பேக் போட்டுட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. மறுநாள் கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அவரி ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் அந்த கலர் வந்து நல்லா முடியல ஒட்டணுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள்
நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணினீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கலர் போகாது. நீங்கள் உடனே ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணினீங்கன்னா இருக்கிற கலர் மொத்தமாகவும் போயிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட மேஜிக் முடியை பாருங்கள். நீங்கள் முன்னாடி மருதாணி ஹேர் பேக் போட்டப்போ நம்மளோட முடி எவ்வளோ ப்ரௌனிஷாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட் ஹேர் இல்லை, பிளாக்காக தெரியுதா? ப்ரௌனிஷாக இருந்தது, பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ இது தாங்க நம்மளோட மேஜிக்கான நேச்சரான ஹேர் கலர். இந்த ஹேர் கலர் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தட் படி ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சரான பிளாக் ஹேர் ரிசல்ட் கிடைக்குங்க. அங்கங்கே ப்ரௌனிஷாக தெரியுது என்னோடய ஹேரில், ஏன்னா அதை நான் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணாததுனால பேட்சாக தெரியுது. இதுவே நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான 100% நேச்சர் ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.